27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரக்காரங்க சாப்பிட்டா உடனே செரிக்கும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினியிலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்குது. சிலர்லாம் சாப்பிட்ட உடனேயே செரிச்சிரும். வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்திலே கேட்பாங்க. அப்படிப்பட்ட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மேஷராசியாக இருந்தாலும் சரி, ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு செரிச்சிரும். ஏன்னா அவங்களுடைய குடல் அமைப்பு, உடல் அமைப்பு ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குங்க. நட்சத்திர மணி மாலை, பிருகத் ஜாதகம், இது மாதிரி சில பழைய நூல்களில் சில அரிதான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பசி இல்லையேன்னு தவிக்கிறவங்க இருக்காங்க, பசியாக எடுக்குதேன்னு தவிக்கிறவங்களும் இருக்காங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம், அதுதான் நம்ம புசிக்கிற இடம். நாம் உணவு உண்றோம் இல்லைங்களா, அந்த உணவு உண்ணுதலுக்குரிய இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சீக்கிரமாக அவங்களுக்கெல்லாம் செரிச்சிரும். உடனே சாப்பிட்றதுக்கு தான் இருக்கான்னு கேட்பாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செரிமானம் அவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருந்தால் கல் போட்டாலும் கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு அவங்களுக்கு செரிமானம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. சாப்பாடு அப்படின்னாலே அது யார்? சந்திரன் தான். அதுக்கடுத்து இந்த நொறுக்கு தீனி இருக்கு இல்லைங்களா, நடுநடுவில் வறுத்தது, பொரிச்சது, மசாலா போட்டது, அதெல்லாம் சாப்பிட்றவங்கெல்லாம் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவங்க இதெல்லாம் நடுநடுவில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. 2ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோட சுக்கிரன் சேர்ந்தாலோ, 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்தாலோ, 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ, 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலோ, திரேகாணத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் நொறுக்கு தீனி ரொம்ப பிடிக்கும். நடுநடுவில் ஏதாவது வாயில் போட்டு கொறிச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அதிக பசி இருக்கும். அதே மாதிரி 5ல் சூரியன் இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு உணவு அதிகமாகவே கொஞ்சம் தேவைப்பட்டுருக்குங்க. இப்போது சிலதெல்லாம் வாயில் போட்டு மென்று துப்புவாங்க இல்லைங்களா. இப்போ பார்க்கலாம் சிலர் போட்டு மென்று துப்புவாங்க. இந்த மென்னுட்டு அந்த எசன்ஸை எடுத்துக்கிட்டு துப்புறது அது புதன் தான். புதன் ஆதிக்கம் உள்ளவங்க, 2ஆம் இடத்துல புதன் இருக்குதுன்னு வைங்களேன், அவங்க ஏதாவது ஒன்று வாயில் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொதப்பிட்டு அதனுடைய எசன்ஸ் எல்லாம் முழுங்கிட்டு அப்புறமா அதை அப்படியே துப்புவாங்க. அப்போ இந்த 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுடைய ஆக்டிவிட்டி அது மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்த பழ ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஜூஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. மோர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் இனிப்பாக சாப்பிடுவாங்க, பால் இனிப்புகள். ராகு செவ்வாய் இதெல்லாம் 2ஆம் இடத்துல இருந்தால் குத்து வெட்டு சாப்பாடு, நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் ஃபாஸ்ட் ஃபுட்டு, வயிற்றை கெடுத்துக்கணுங்கிறதுக்காகவே ஏதாவது போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்பப்போ வருவாங்க. இந்த மாதிரி நம்முடைய பசிக்கும் விதம், நாம் புசிக்கும் விதம், இதெல்லாமே பழைய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ரகசியங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், யாருக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத நாம் செய்து கொடுத்துட்டு எல்லாரும் சந்தோஷமாகவும் இருக்கலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியை வாரி வழங்கும் சந்தோஷமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.